வணக்கம், வாழ்க வளமுடன். காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சென்ற காணொளியின் தொடர்ச்சியாக உபாசனா தெய்வங்கள் வழிபாட்டு முறைகள் பற்றிய 2ஆம் பாகம், துலா லக்னத்திலிருந்து மீன லக்னம் வரை இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தில் 7ஆம் வீடாக வரக்கூடியது சுக்கிரனுடைய வீடு. அப்போ இந்த துலா லக்னக்காரர்கள் திருத்தணி முருகப்பெருமானை உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்வது சிறப்பினை தரும். மேலும் ஆரணி வட்டத்தில் உள்ள உத்தமராய பெருமாள், அந்த உத்தமராய பெருமாளை உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்வதும், தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் சென்னகேசவ பெருமாளை உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்வதும் சிறப்பினை தரும். ரெண்டாவது, இந்த துலா லக்னத்தில் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் வருது. சுவாதி நட்சத்திரம் நரசிம்மரின் அவதார நட்சத்திரம். அதனால பொதுவாகவே துலா லக்னக்காரர்களுக்கு நரசிம்மர் வழிபாடு சிறப்பினை தருமா அப்படின்னா சிறப்பினை தரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். குறிப்பாக நம்ம ஸ்ரீரங்கம் தலத்தில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிற காட்டழகிய சிங்கர் அப்படிங்கிறக்கூடிய நரசிம்ம பெருமாளுடைய திருக்கோயில் காவேரி கரையில் இருக்கு. அந்த பெருமாளை பௌர்ணமி தினங்களில் வழிபடுவது துலா லக்னக்காரர்களுக்கு சிறப்பினை தரும் அப்படிங்கிறது பார்க்குறோம். மேலும் சனிக்கிழமை வழிபாடுகள், வெள்ளிக்கிழமை வழிபாடுகள், ஏகாதசி வழிபாடுகள் இந்த துலா லக்னக்காரர்களுக்கு சிறப்பினை தரும். சுவாதி நட்சத்திர வழிபாடுகள் சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது விருச்சிக லக்னம் காலபுருஷ தத்துவத்தில் 8வது வீடு, செவ்வாயினுடைய வீடு. அப்போ நார்மலாகவே இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு தீராத பிரச்சனைகள், தீராத கடன், தீராத நோய், இதெல்லாம் இயல்பாகவே மற்ற லக்னக்காரர்களை விட அதிகமாக இருக்கும். தீராத நோய்ங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும், அல்லது தீராத கடன் இருக்கும், தீராத பிரச்சனைகள்ங்கிறது அவங்க வாழ்க்கையில் இருக்குமானா இருக்கும். அப்போ விருச்சிக லக்னக்காரர்கள் வணங்க வேண்டிய உபாசனா மூர்த்திகள்னு பார்த்தீங்கன்னா, இவங்க காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனையும் ஏகாம்பரேஸ்வரரையும் உபாசனா தெய்வங்களாக ஏற்று வழிபடுவது சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து எட்டுக்குடி முருகன் அவர்களுக்கு ஒரு சிறந்த உபாசனா தெய்வம். அங்கே வான்மீக சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தரும் அடக்கமாகி இருக்கிறார். அவரோட ஜீவசமாதி எட்டுக்குடி முருகன் கோவிலுக்குள்ளேயே இருக்கு. அப்போ அந்த சித்தரையும் எட்டுக்குடி முருகனையும் வழிபடுவது இவர்களுக்கு மிக சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை வழிபாடுகள் சிறப்பினை தரும். சிங்காரவேலரை உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்வதும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு சிறப்பினை தரும். இவங்க வருடம் ஒரு முறை திருப்பதி சென்று கீழ் திருப்பதியில் அருள்பாலிக்கக்கூடிய பத்மாவதி தாயாரை, அதாவது அலமேலு மங்காபுரம் என்று அழைக்கப்படும் திருச்சானூர் அப்படிங்கிற தலத்தில் உரைகின்ற பத்மாவதி தாயாரையும் கோவிந்தராஜ பெருமாளையும் வழிபாடு செய்வது இவர்களுக்கு எல்லா வளங்களையும் அளிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தில் 9வது லக்னம். எப்பவுமே 9ஆம் இடம்ங்கிறது இஷ்ட தெய்வம், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை குறிக்கும் இடம்னு ஜோதிடத்தில் சொல்வோம். அப்போ தனுசு லக்னக்காரர்கள் இயல்பாகவே தெய்வ பக்தி அதிகமாக, மற்ற லக்னக்காரர்களை விட தெய்வ பக்தி அதிகமாக இருப்பவர்களாக இருப்பார்கள். ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். தான தர்மங்கள் நிறைய செய்வாங்க இந்த தனுசு லக்னக்காரர்கள். அப்போ அந்த தனுசு லக்னக்காரர்கள் வழிபட வேண்டிய உபாசனா தெய்வங்கள் என்ன,
என்ன வழிபாட்டு முறைகள் அவர்களுக்கு சிறப்பினை தரும்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு வந்து மயிலாடுதுறை அப்படிங்கிற ஸ்தலத்துல உரைகிற ஈஸ்வரன உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்வது சிறப்பினை தரும். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அப்படிங்கிற ஊர்ல அருள்பாலிக்கிற நரசிம்மரை இவர்கள் உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்வது சிறப்பினை தரும். மேலும் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாளை இவர்கள் வந்து உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்வதும் சிறப்பினை தரும். வராகி அம்மன் வழிபாடு, அதாவது குறிப்பா நம்ம வந்து இந்து சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளோட முகத்தோட அருள்பாலிக்கிற தெய்வங்களுக்கு ஆற்றல் அதிகம். இப்போ விநாயகர், வராகி அம்மன், வராகமூர்த்தி, அப்புறம் சரபேஸ்வரர், நரசிம்மர், ஹயக்ரீவர், இந்த மாதிரி விலங்குகளோட முகத்தோட அருள்பாலிக்கிற தேவதைகளுக்கு மற்ற தேவதைகளை விட சக்தி அதிகம், ஆகர்ஷணம் அதிகம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இவங்களுக்கு வந்து வராகி வழிபாடும் பஞ்சமி திதி வழிபாடும் இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு சிறப்பினை தருமான்னு கேட்டிங்கன்னா சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மேலும் இந்த தனுசு லக்னக்காரர்கள், அதுலேயும் குறிப்பாக அதில் இருக்க மூல நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பினை தரும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ ஆஞ்சநேயர் வந்து பஞ்சவடி, பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற பஞ்சவடிங்கிற தலத்தில் உரைகிற ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து மகர லக்னம். காலபுருஷ தத்துவத்தில் 10ஆம் இடம், அதாவது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்ங்கிற இடத்தை குறிக்கக்கூடிய மகர லக்னத்திற்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த மகர லக்னக்காரர்கள் வந்து வேலை செய்வதற்குனே பிறந்தவர்கள். அந்த மகர லக்னம் செல்லக்கூடிய 10 ஆண்டுகள்ல கர்மமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தங்களுடைய வேலையிலேயே முழு கவனம் செலுத்துவாங்க. தொழில் பற்றியே அதிகம் கவலைப்படுவாங்க. தொழில் வளர்ச்சி, வருமானம், இதை பற்றிய கவலைகள் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மகர லக்னக்காரர்கள் திருச்சி மாவட்டம் குணசீலம் அப்படிங்கிற தலத்தில் உரைகிற பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாளை உபாசனா மூர்த்தியாக ஏற்றுக்கொள்வது சிறப்பினை தரும். கும்பகோணம் மாவட்டம் ஐயம்பேட்டை வைகுண்ட நாராயண பெருமாளை உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்வதும் மகர லக்னக்காரர்களுக்கு சிறப்பினை தரும். மேலும் ஒட்டஞ்சத்திரம் அப்படிங்கிற திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மனை உபாசனா தெய்வமாக இவர்கள் ஏற்றுக்கொள்வது மிக சிறப்பினை தரும். இந்த மகர லக்னக்காரர்களுக்கு தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் மிக சிறப்பினை அளிப்பார். அவங்களுக்கு வரக்கூடிய தொழில் ரீதியான பிரச்சனைகள், குடும்ப ரீதியான பிரச்சனைகள், வியாபார ரீதியான பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் சிறந்த நிவாரணத்தை தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் அளிப்பார் என்பதை நம்ம பார்க்குறோம். மேலும் இவங்க சிதம்பரம் நடராஜ பெருமானை வருடம் ஒரு முறை சென்று தரிசனம் செய்வது மிக சிறப்பினை தரும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அடுத்து கும்பலக்னம். கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் நெல்லை மாவட்டம் திருவேங்கடநாதபுரம் தலத்தில் உரைகிற பெருமாளையும் தாயாரையும் உபாசனா தெய்வங்களாக ஏற்றுக்கொள்வது சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். தேவிப்பட்டினம் அப்படிங்கிற தலத்தில் உரைகிற ஈசனையும் பார்வதி தாயாரையும், அங்கு அருள்பாலிக்கிற கடலுக்குள் அருள்பாலிக்கிற நவ கிரகங்களையும் வழிபாடு செய்வது, வருடம் ஒரு முறை சென்று வழிபாடு செய்வது சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மேலும் இந்த கும்பலக்னக்காரர்களுக்கு புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஆகிய நாட்களில் வழிபாடுகள் செய்வதும் ஏகாதசி வழிபாடுகளும் சிறப்பினை தரும். வேலூர் மாவட்டம் திருப்பார்கடல் அப்படிங்கிற ஸ்தலத்தில் உரைகிற ரெங்கநாத பெருமானை உபாசனா தெய்வங்களாக ஏற்றுக்கொள்வதும் இந்த கும்பலக்னக்காரர்களுக்கு சிறப்பினை தரும். அப்புறம் குற்றாலம் அப்படிங்கிற சுற்றுலா தலத்தில் உரைகிற, அது வந்து ஒரு சுற்றுலா தலமாக இன்னைக்கு மாறிடுச்சு.
ஆனால் அது ஒரு பஞ்ச சபைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் நடனம் புரிந்த 5 விதமான சபைகளில் சித்திர சபை என்று அழைக்கப்படுவது திருக்குற்றாலம். அங்கு அருள்பாலிக்கிற திருக்குற்றாலநாதரை இவர்கள் உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்வது கும்பலக்னக்காரர்களுக்கு சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தில் 12வது லக்னம் மோட்ச வீடு என்று 12ஆம் வீடு தான் அழைக்கப்படுது. அத்தகைய சிறப்புடைய காலபுருஷ தத்துவத்திற்கு 12ஆம் வீடாக திகழக்கூடிய குரு பகவானின் வீடான மீன லக்னம் செல்லக்கூடிய காலங்களில் இவர்கள் உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது வைத்தீஸ்வரன் கோவிலில் உரைகின்ற வைத்தியநாத சுவாமியையும் தையல் நாயகி அம்பிகையையும் அங்கு அருள்பாலிக்கிற செல்வ முத்துக்குமார சுவாமியையும் உபாசனா தெய்வங்களாக ஏற்றுக்கொள்வது சிறப்பினை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்குறுக்கை அப்படிங்கிற தலத்தில் உரைகிற யோகீஸ்வரரை உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்வதும் இந்த மீன லக்னக்காரர்களுக்கு சிறப்பினை தரும். இது எல்லாத்தையும் விட சிறப்பு என்னன்னா கொல்லிமலை அப்படிங்கிற சுற்றுலா தலம். அங்கு அருள்பாலிக்கிற அறப்பளீஸ்வரர், அந்த கொல்லிமலையில் அருள்பாலிக்கிற அறப்பளீஸ்வரர் அப்படிங்கிற சிவபெருமானுடைய தலத்தில் உரைகின்ற சிவபெருமானை வழிபாடு செய்வது இவர்களுக்கு சிறப்பினை தரும். வியாழன்கிழமை வழிபாடுகள் மீன லக்னக்காரர்களுக்கு எப்பொழுதுமே சிறப்பினை தரும். செவ்வாய்க்கிழமை வழிபாடுகளும் மீன லக்னக்காரர்களுக்கு சிறப்பினை தரும். மேலும் இவங்க வருடம் ஒரு முறை மதுரை மீனாட்சி அம்பிகையை சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்வது மீன லக்னக்காரர்களுக்கு சிறப்பினை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவ்வாறாக துலா லக்னம் முதல் மீன லக்னம் வரையிலான 6 லக்னக்காரர்களுக்கான உபாசனா தெய்வங்கள், வழிபாட்டு முறைகள், வழிபட வேண்டிய திதிகள், கிழமைகளை பற்றி நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். அதாவது பொதுவாகவே ஆலய வழிபாடுகள் என்பதை முன்னோர்கள் எதற்காக உருவாக்கினார்கள் என்று பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில், அதுவும் இப்பொழுது பல துறை சார்ந்த வாழ்க்கை முறை இருக்குது. அந்த காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த வாழ்க்கை முறை தான் பெரும்பான்மையாக மக்களுக்கு இருந்தது. அப்போ அவங்களுக்கு விரிவான ஒரு பூஜை, புனஸ்காரங்கள், சடங்குகளை எல்லாம் கடைபிடிக்கிறதற்கான நேரமோ அதற்கான வாய்ப்புகளோ குறைவு. கையெடுத்து கும்பிடுவாங்க, இறைவனை நினச்சிக்குவாங்க, மற்றபடி அவர்கள் அன்றாட பணிகளில் கவனம் செலுத்துவாங்க. அதாவது செய்யும் தொழிலே தெய்வம்னு தான் அன்றைய மக்கள் வாழ்ந்தாங்க. அப்போ அவங்களுக்கு இறை வழிபாட்டை உருவாக்கணும், ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவை தான் ஆலயங்கள். அந்த ஆலயங்களை உருவாக்கி குறிப்பிட்ட திதிகளில், குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் ஒவ்வொரு ஆலயங்களையும் விழாக்களை ஏற்படுத்தி மக்களை அங்கே ஈடுபடுத்தினாங்க. எதற்காக? இறையாற்றலை வான்காந்தத்திலிருந்து சேகரித்து வைத்திருக்கக்கூடிய சக்தி மையங்களாக ஆலயங்கள் திகழ்ந்தன. அத்தகைய ஒரு விஞ்ஞான பூர்வமான முறையில் தான் கோவில்கள் அன்று வடிவமைக்கப்பட்டது. அதற்குரிய எந்திரங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு விஞ்ஞான முறையில் அந்த வான்காந்த ஆற்றலை அந்த கருவறையில் இருக்கிற அந்த திருவுருவம் ஈர்த்து அங்கு வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அளிக்கக்கூடிய வகையில் அந்த திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டன. ஆக முறைப்படி, சிற்ப சாஸ்திர முறைப்படி அங்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒரு குறிப்பிட்ட பூஜா முறையிலையும் வழிபாட்டு முறையிலையும் அவர்கள் அந்த வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த கருவறையில் இருக்கக்கூடிய திருவுருவத்தில் சேமிக்கப்பட்டுள்ள அந்த காந்த ஆற்றல், இறை காந்த ஆற்றல் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் தான் பூஜை முறைகளும் வழிபாட்டு முறைகளும் அன்று வடிவமைக்கப்பட்டது. இது எல்லாமே மகரிஷி வேதாத்ரி அவர்கள் சொல்லுவாங்க, ஆலயங்கள் அனைத்துமே சக்தி கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே சென்று அந்த ஆற்றலை மக்கள் பெரும் வகையில் தான் ஆலயங்கள் உருவாக்கப்பட்டது. ஏன்னா
அன்று இருந்த மக்களுக்கு இருந்த அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப இது உருவாக்கப்பட்டது. ஏன்னா அன்று இருந்த மக்களுக்கு வந்து தியான முறைகள் பெரும்பான்மையான மக்களுக்கு பழக்கப்படலை. அவங்க தியானத்தில் வந்து பழக்கப்படலை, தியான முறைகளை பின்பற்றலை, தியானம் பண்ணலை. அப்படிங்கும்போது அவர்களுக்கு இரையாற்றல் கிடைப்பதற்கான ஒரே வழி வந்து ஆலயங்கள் தான். ஆனால் இன்னைக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு தியான முறைகள் பற்றி நல்ல ஒரு புரிதல் இருக்கிறது. தியானங்கள்னா என்ன, மெடிடேஷன்னா என்ன, யோக ஆசனங்கள்னா என்ன, யோக பயிற்சிகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி புரிதல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேதாத்திரி மகரிஷி அருங்குண சீரமைப்பு எனப்படக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கிற 6 முக்கிய துர்க்குணங்களை சீரமைப்பதற்கான பயிற்சிகளை அகத்தாய்வு அப்படிங்கிற முறையில் அளித்திருக்காங்க. இப்போ இந்த அகத்தாய்வுங்கிற முறையை பின்பற்றி 6 குணங்களை சீரமைத்து கொண்டவர்களுக்கு தாயுமானவ சுவாமி சொன்னது மாதிரி, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் பூசை கொள்ள வாராய் பராபரமே அப்படின்னு அவர் அழைத்தது போல, உடலே வந்து ஆலயம், உள்ளம் பெரும் கோயில் கருவறை, அங்கு உறைவான் இறைவன். எப்போ இந்த 6 குணங்களை, அதாவது கெட்ட குணங்கள், மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு பாவ பதிவுகளை ஏற்படுத்தக்கூடிய 6 கெட்ட குணங்களை அந்த அகத்தாய்வு பயிற்சியின் மூலம் சீரமைத்து கொண்டவர்களின் உடல் ஆலயமாகவும், யோக பயிற்சிகள்லாம் செய்யும் பொழுது உடல் கண்டிப்பா ஆலயம் மாதிரி மாறிடும். மெடிடேஷன் பண்ணும் பொழுது அந்த மனம்ங்கிற விஷயமும் கருவறையாக புனிதமாக மாறும். அப்போ அங்க வந்து கண்டிப்பாக இறைவன் வாசம் செய்வார். இப்ப இவங்களுக்கு இந்த ஆலய வழிபாடுகள், திதி வழிபாடுகள், கிழமை வழிபாடுகள், உபாசனா தெய்வங்கள்லாம் தேவையில்லை. ஆனா அந்த நிலையை எட்டுவதற்கு மிகுந்த பயிற்சிகளும் முயற்சிகளும் தேவை. அந்த நிலையை எல்லாரும் எட்டணுங்கிறது தான் நம்ம முன்னோர்களுடைய சித்தர்களுடைய விருப்பம். ஆனா அந்த நிலையை எட்டும் வரை நம்மளுடைய வாழ்க்கையை வகைப்படுத்திக் கொள்வதற்கும் செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் வாழ்வில் வரக்கூடிய இன்ப துன்பங்களை நாம் ஃபேஸ் பண்ண தேவையான ஆற்றலை நாம் பெறுவதற்கும் இந்த உபாசனா தெய்வ வழிபாடுகளும் ஆலய வழிபாடுகளும் நமக்கு தேவை அப்படிங்கிற காரணத்தால தான் இந்த காணொளியை ஏஎல்பி நிறுவனர் வாக்கு யோகி பொதுடைமூர்த்தி அவர்களின் பாதம் தொட்டு உருவாக்கி உங்களுக்கு அளித்திருக்கிறோம். வாழ்க வளமுடன்.